இன்னைக்கு நான் உங்களோட சன்ஷிப், புத்திரத்துவம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு வேத வசனங்களிலிருந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். தமிழே பிரசவம் பண்ணி மலையாளமே என்ன அவுட் ஆயிருமோன்னு பயமா இருக்கு. சில மாதங்களுக்கு வீட்டுல அப்படி சாப்பிட்டு மத்தியானம் வெளியே வந்து காத்துக்காக நிற்கும் போது என் உள்ளத்துல ஆண்டு சொன்னாரு, அப்படியே சொன்னாரு, ஏன் நீ எப்போது மலையாளம் பேசக்கூடாது, ஏன் நீ எப்போது மலையாளம் பேசக்கூடாது, ஏன் நீ தமிழ் பேசுற அப்படி கிளியரா கேட்டேன். ஆனா அதை பண்ண முடியல. சோ இனி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மலையாளத்திலையும் தமிழையும் மாறி மாறி பிரசங்கம் பண்ண முயற்சிப்பேன். என்னோடு கூட நீங்க ஒத்துழைப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நிறைய பேருக்கு மலையாளத்தில் பிரசங்கம் பண்ணுவது ரொம்ப பிடிக்கிறது. அடுத்த காலங்களில் அப்படி செய்வதற்கு அடுத்த உதவி செய்வாராக. அல்லேலூயா. சன்ஷிப், புத்திரத்துவம். பிள்ளைகள் எதற்காக நாம் பெறுகிறோம்? தேவன் ஒரு மனுஷனுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை தேவன் எதற்காக கொடுக்கிறார்? ஆதாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவன் ஆதாமை தம்முடைய சாயலிலும் தன்னுடைய ரூபத்திலும் சிருஷ்டித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே தலைமுறைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இடத்துல ஆடம் the son of God என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவின் புத்தகத்தில் 2 தலைமுறைகள் இருக்கிறது. ஒன்று யோசேப்பின் தலைமுறை, ஆதாமில் இருந்து இயேசு வரையிலும் யோசேப்பின் தலைமுறை. 3ஆம் அதிகாரத்தில் மரியாளின் தலைமுறை இருக்கிறது. இதுல ஆடம் the son of God என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஆதாமை எதற்காக சிருஷ்டித்தார்? ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று அங்கே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஆதாமிற்கு பிள்ளைகளை கொடுத்தார். ஆதி நூற்றாண்டிலேயே ஜனங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்பினார்கள். தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுத்தார். ஈசாக்கை தெரிந்து கொண்டார். யாக்கோபை தெரிந்து கொண்டார். இப்படியாக தேவனுடைய இருதயத்தில், தேவனுடைய திட்டத்தில் மகன்கள், மகள்கள், குழந்தைகள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இது is not a natural process. The word says it is a natural process. But this is not a natural process. This is a divine process. இது இயற்கையாக உண்டாக உண்டால, இது தேவன் திட்டமிட்டு செய்கிற ஒரு கிரியை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் எதற்காக பெறுகிறார்கள்? சன்ஷிப் என்பது, புத்திரத்துவம் என்பது தலைமுறைகளை தொடர்ச்சியாய் கொண்டு போகிற சங்கிலி. ஒரு மனுஷனுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் அந்த தலைமுறை அதோடு நின்று விட்டது. உலகத்தின் முடிவு பரியந்தம் அந்த தலைமுறை தொடராது, அப்படியே நின்றுவிடும். குழந்தைகள் எதற்கு கொடுக்கப்படுகிறார்கள்? பிள்ளைகள் தேவன் அருளும் ஈவு. Children are a heritage of God என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை தேவன் கொடுக்கிறார். எதற்கு கொடுக்கிறார்? It is a continuation from God. தேவனுடைய திட்டத்தை, தீர்மானத்தை, கிரியையை, ஆவலை, ஆசையை பூமியில் நிறைவேற்றுவதற்காக தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார். பூமியில் மனுஷர் வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களுக்கு பிள்ளைகள் வேண்டும் என்பதற்காக அல்ல. தேவன் அவருடைய
திட்டத்தையும் வாஞ்சையும் தீர்மானத்தையும் தொடர்ச்சியாய் உலகத்தில் எடுத்து செல்வதற்காக ஆதாமையும் ஆதாமுடைய பிள்ளைகளையும் தலைமுறை தலைமுறையாக கொடுத்தார். இப்படியாக ஆதாமில் இருந்து இன்று வரையிலும் பல 100 தலைமுறைகளுக்குள்ளாக இந்த உலகத்திலே ஏறக்குறைய 650 கோடி மக்கள் 2 பேரை பிரதிபலிக்கிறார்கள். ஒன்று, அவளை சிருஷ்டித்த தேவனை பிரதிபலிக்கிறார்கள். 2, தங்களை சிருஷ்டித்த பிதாவையும் மாதாவையும் அப்பாவையும் அம்மாவையும் பிரதிபலிக்கிறார்கள். இந்த 2 பிரதிபலிப்புகளும் உலகத்தின் துவக்கத்தில் இருந்து உலகத்தின் முடிவு வரையிலும் தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டே இருப்பதற்காகவும் ஒரு கிரியையிலிருந்து எடுத்து அடுத்த காலத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் இப்படியாய் உலகத்தின் முடிவு வருகின்ற வரையிலும் தேவனுடைய கிரியைகளையும் ஒரு தகப்பனுடைய கிரியைகளையும் குடும்பத்தினுடைய செயல்பாடுகளையும் பண்பாடுகளையும் தீர்மானங்களையும் சொத்துகளையும் சுகங்களையும் பெயர்களையும் பிரஸ்தாபத்தையும் மகிமையும் கனத்தையும் கொண்டு செல்வதற்காகத்தான் தேவன் பிள்ளைகளை இந்த உலகத்திலே பெற்றோருக்கு கொடுக்கிறார். பிள்ளைகள் பெற்றோருடைய கனத்தை எடுத்து செல்லுகிற ஏஜெண்டுகள். பிள்ளைகள் பெற்றோருடைய மகிமையை எடுத்து செல்லுகிற ஏஜெண்டுகள். பிள்ளைகள் பெற்றோருடைய ஐஸ்வர்யத்தை, ஆஸ்தியை, மகிமையை தொடர்ச்சியாய் கொண்டு செல்லுகிற ஏஜெண்டுகளாக தேவன் வைத்திருக்கிறார். ஆகையால் இஸ்ரவேல் தேசத்திலே பிள்ளைகள் பெறும் பொழுது அந்த குழந்தை பிறந்து 8வது நாளிலே அந்த குழந்தையை தேவாலயத்துக்கு கொண்டு செல்வார்கள் அல்லது கர்த்தருக்கு பலி செலுத்துவார்கள். கர்த்தர் 6 நாட்களிலே வேலை செய்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். 8வது நாள் வாரத்தினுடைய 1வது நாள். அது புதிய துவக்கம் ஆனபடியா அந்த குழந்தையின் வாழ்க்கையிலே ஒரு சாபத், ஒரு ஓய்வு நாளை முடித்து புதிய நாளை தொடங்கும் பொழுது அந்த குழந்தையை தேவனுக்காக அர்ப்பணித்து தேவனுக்கு மனுஷனுக்கும் இடையில் இருக்கிற உடன்படிக்கையாகிய விருத்த சேதனம் அல்லது பரிசேதன சர்க்கம்சிஷன் செய்து தேவனோடு ஒரு உடன்படிக்கையை அந்த குழந்தை அறிவில்லாமல் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் உருவாக்குகிறார்கள். தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, உனக்கும் உன் சந்ததிக்கும் எனக்கும் இடையில் நான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். அதன்படி உன்னிலே பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் 8ஆம் நாளிலே நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆகையால் அவர்கள் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னையும் என் உடன்படிக்கையும் குறைந்தபட்சம் ஒரு நாளில் 5 முறை ஆகிலும் அவர்கள் நினைவு கூறுவார்கள் என்று தேவன் அந்த விருத்த சேதனம் ஆகிய ஒரு திட்டத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். இதன் மூலமாய் குழந்தை பிறந்து அந்த குழந்தை அறிவுறுவதற்கு முன்பதாகவே பெற்றோர்கள் அந்த குழந்தையை தேவனுக்கு உடன்படிக்கையால் ஒப்புக் கொடுக்கிறார்கள். தேவனுக்கும் அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இடையில் இருக்கிற ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கைக்கு பங்காளியாக இந்த பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே இனியெல்லாம் உங்களுக்கு குழந்தைகள் பிறந்தா 8வது நாளில் நீங்க கொண்டு வந்து 8வது நாளிலே விருந்து பண்ணி 8வது நாளிலே கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணி ஆண் குழந்தையா இருந்தா 8வது நாளில் விருத்த சேதனம் கூட நீங்க என்ன செய்யலாம், பண்ணலாம். ஏன் என்றால் அதில் நிறைய ரகசியங்கள் இருக்கு. யாரும் அதிகமாக போதிக்கிறது இல்லை. விஞ்ஞான ரீதியாய் மகிமையான காரியம், ஆவிக்கு ரீதியாக விசேஷமான காரியம். ரட்சிக்கப்படும்படி நாம் அதை செய்யாமல் விஞ்ஞான ரீதியாய் மனுஷனுடைய எழுத்துக்காக அதை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். 8வது நாளிலே கர்த்தருக்கு அவங்க ஒப்புக் கொடுக்கிறார்கள். அப்ப ஒரு பெற்றோர், ஒரு தகப்பனும் தாயும் பிள்ளைகள் பிறந்த உடனேயே அந்த பிள்ளையை தேவனோடு இணைக்கிற அந்த வேலையை பெற்றோர் செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பிள்ளைகள் தேவனை குறித்தான அறிவிலும் தேவனை குறித்தான ஞானத்திலும் வளர்ந்து வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை
யோசேப்புக்கு மரியாளுக்கும் பிறந்த பொழுது 8வது நாளிலே அந்த குழந்தையை தேவாலயத்திலே கொண்டு சென்று அவர்கள் பலி செலுத்தி அவருக்கு பேரிட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த 8வது நாள் பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் குடும்பத்திற்கும் இடையிலே விசேஷமான நாளாக வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் 8வது நாளிலே விருத்த சேதனம் முடிந்த பிறகு குழந்தைக்கு பேர் போடுவார்கள். அது யூதர்கள் ரகசியமா வச்சிருப்பாங்க. அந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு தவிர யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அந்த விருந்திலே குழந்தையுடைய பேரை அறிவிக்கும்படி அப்பாவிடத்தில் கேட்பார்கள். அப்ப எல்லாம் ஒரே சைலண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த அப்பா என்ன பேரை போட போகிறார்? இந்த காலத்துல மாதிரி விஜிலி அப்படி எல்லாம் போட மாட்டாங்க. அந்த பாரம்பரியத்தை அப்படியே சுமந்து வருகிற பேர்களாகத்தான் போடுவார்கள். யோவான் ஸ்நாபகன் பிறந்த பொழுது தகப்பன் வாய் பேசாமல் இருந்தால் தேவன் சொன்ன பெயரை இவன் என்ன பெயர் போட போகிறான் என்று எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு பலகையிலே அதை எழுதி காண்பித்தார். அல்லேலூயா. இப்படி யாரோ அறிவிப்பார்கள். குறிப்பாக இங்கிலாந்திலே அரசு குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் முழு இங்கிலாந்து தேசமும் குழந்தைக்கு போட போகிற பேரை மிக ஆவலோடு காத்திருப்பார்கள். அந்த குழந்தைக்கு பேர் போடுற நாள்ல இங்கிலாந்து தேசமே கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் முன்னாளில் இருந்த அவருடைய முற்பிதாக்களிலே விசேஷமான ஒரு ராஜாவுடைய பேரை அதிகமாக சுமந்து வருகிற பேரை தான் இடுவார்கள். அல்லேலூயா. நீங்கள் இந்தியாவின் பல மாநிலங்களில் பார்த்தா கான் என்று சொல்லி சந்ததிகள் இருக்கு, சிங் என்று சொல்லி சந்ததிகள் இருக்கு. இதெல்லாம் குடும்பத்தை அப்படியே அந்த பிரதிபலிக்கிற வண்ணமாக அந்த பெயர்களை அப்படியே சுமந்து செல்கிறார்கள். ஒரு பிள்ளையுடைய பெயரை கேட்டவுடனே அவன் இன்னாருடைய மகன். இங்கிலாந்து நாடுகளிலே, வெஸ்டர்ன் நாடுகளில், அமெரிக்காவில எல்லாம் அப்பாவுடைய பெயர் ராஜன் என்று இருந்தால் மகனுடைய பேரு ஜூனியர் ராஜன், அப்பா பேரு சீனியர் ராஜன், மகன் என்று வைப்பார்கள். இந்தியாவில் அநேக கலாச்சாரங்களிலே பெண் பிள்ளைகளுடைய பெயரோடு சேர்த்து திருமண முறையில் அப்பாவுடைய பெயர் வச்சிருக்கிறார். திருமணத்துக்கு போது யார் பேர் வைக்கிறாங்க? மிஸ்ஸஸ் பொன்னையன் என்று சொல்லுகிறார்கள், மிஸ்ஸஸ் தங்கப்பன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அந்த புருஷனை பிரதிபலிக்கிறார்கள், அப்பாவை பிரதிபலிக்கிறார்கள், குடும்பத்தை பிரதிபலிக்கிறார்கள். இதற்காகத்தான் பிள்ளைகளை தேவன் குடும்பத்திலே கொடுக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் பிறந்து வரும் பொழுது பெற்றோர்கள் தேவனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே ஒரு ஏஜெண்டாக நின்று அந்த பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து கர்த்தருடைய கிருபையிலே வளர்ப்பது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு பிறந்த பொழுது யூதருடைய வழக்கத்தின்படி 13 வயதுக்குள்ளாகவே வேத புத்தகத்தினுடைய எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்து இயேசு கிறிஸ்து 13 வயதாகும் பொழுது தேவாலயத்தில் இருந்து வேத வாரர்களோடும் ஞானிகளோடும் வேத வசனங்களை குறித்து தர்க்கித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அவ்வளவாய் இயேசுக்கு மட்டுமல்ல, எல்லா யூதருடைய பிள்ளைகளும் 13 வயதுக்குள்ளாக வேத புத்தகத்தை முழுவதுமாய் பழைய பாட்டை எபிரேய பாஷையிலே மனப்பாடம் செய்திருப்பார். அல்லேலூயா. இந்த வேலையை அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கரிசனையாக பிள்ளைகளுக்கு செய்வார்கள். ஏனென்றால் அவருடைய வசனம் காலிற்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியால், இந்த வார்த்தைகளை அவர்களை வாழ வைக்க போகிறபடியால் சாப்பாடு கொடுப்பதை விட, கல்வி கொடுப்பதை விட மிக முக்கியமாக வேத வசனங்களை பிள்ளைகள் மனப்பாடம் செய்யும்படிக்கு பெற்றோர்கள் அந்த கிரியை செய்கிறார்கள். இப்படியாக பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது எல்லா காலங்களிலும் வேத ஒழுங்கின்படி பிள்ளைகள் அல்லது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் தேவனுடைய சித்தம் செய்கிறவராக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். அப்படியே பிறக்கிற பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளானாலும் பெண் பிள்ளைகளானாலும் அப்பா அம்மாவுடைய நீதியான சித்தத்தை செய்யும்படியாக இவர்கள் பிறந்திருக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற எல்லா காலங்களிலும் அந்த பெற்றோருடைய கரிசனையான நடத்திப்புக்குள்ளாகவே இருந்து அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அந்த பெற்றோருடைய கிரியைகளை எடுத்து செல்கிறவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். வழக்கமாக ஆதி காலங்களிலே அப்பா என்ன
தொழில் செய்கிறாரோ அதே தொழிலை தான் யாரும் செய்வாங்க? பிள்ளைகள் செய்வாங்க. அப்பாவுடைய அதே தொழில பிள்ளைகள் எடுத்து செல்கிறாங்க அடுத்த சந்ததிக்காக. ஆபிரகாமில் இருந்து அப்படித்தான். அடுத்த சந்ததி அதுக்கு தெரியும், நம்முடைய அப்பா இந்த தொழிலை செய்தார், நம்முடைய தாத்தாவும் அந்த தொழிலை தான் செய்தார், அவருடைய அப்பாவும் அந்த தொழிலை தான் செய்தார் என்று சந்ததி சந்ததியாக ஒரே தொழிலை செய்கிற அநேக சமூகங்கள் இருக்கிறது. இன்னைக்கு அதை ஜாதிகளாக மாற்றிவிட்டார். ஆசாரி வேலை செய்யறவங்க, ஆசாருடைய பிள்ளைகள் என்ன வேலை செய்யறாங்க? ஆசாரி வேலையை செய்யறாங்க. சலூன்ல முடிவெற்றவங்க அந்த வேலையை அப்படியே செய்யறாங்க. இப்படி நிறைய தொழில்கள் உலகத்தில் இருக்கிறது. ஒரு காலத்தில் அது மகிமையாக இருந்தது. குடும்பத்தின் தொழிலை பிள்ளைகள் எடுத்து செல்வது மகிமையாக இருந்தது. இந்த காலத்தில் அப்படி இல்லை. அப்பா விவசாயியா இருக்கிறாரு, மகன் இன்ஜினியராக இருக்கிறார், மகன் டாக்டராக இருக்கிறார், இன்னொரு மகன் பைலட்டாக இருக்கிறார். இப்படி அந்த குடும்ப தொழிலை எடுத்து செய்கிறதான நிலைமை இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப குறைவு. ஆனால் இன்னும் அநேக ராஜ்யங்களிலே இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார்கள். ஏனென்றால் அதற்காகவே பிள்ளைகளை தேவன் அந்த குடும்பத்தில் கொடுத்திருக்கிறார். குடும்பத்துடைய நன்மைகளை சுமந்து செல்லும்படியாய் தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். முதலாக ஒரு பிள்ளைகள் இந்த உலகத்திலே பிறந்து நமக்கு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்தை உபாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே தேவன் இப்படி சொல்கிறார். Deuteronomy chapter 30 verse 2. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி இந்த நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா தன்னிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். 2 காரியங்கள். ஒன்று, நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உங்கள் சிறையிருப்பை கட்டு திருப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், அப்பாவும் அம்மாவும் தேவனை பின்பற்றுவார்கள், பிள்ளைகள் தேவனை பின்பற்ற மாட்டார்கள். அப்பா அம்மா ஆலயத்துக்கு செல்வார்கள், பிள்ளைகள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார்கள். அப்பா அம்மா ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள், பிள்ளைகள் ஜெபிக்க மாட்டார்கள். அப்பா அம்மா குடும்ப ஜெபம் செய்வார்கள், பிள்ளைகள் அதிலே கலந்து கொள்ள மாட்டார்கள். வேதத்தின் ஒழுங்கின்படி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் வாழ முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனவன் தன் தேவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஆராதிப்பதற்கும் சேவிப்பதற்கும் அந்த தேவனை பின்பற்றுவதற்கும் தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். இந்த காரியத்தின் நிமித்தமாய் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்தில் கரிசனையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. நிறைய பிள்ளைகள் பாருங்க, அம்மா நல்லா சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு இப்படி இருக்க காரணமே எங்க அம்மா தான் பாஸ்டர். ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க அம்மா நல்லா சொல்ற எப்பொழுதும் பிரார்த்திக்கும். அதுல இருந்து நல்லா இருக்குது. ரைட்டு, അമ്മച്ചിയുടെ പ്രാർത്ഥന കൊണ്ട് ഞങ്ങൾ നന്നായിരിക്കുന്നു. നിന്റെ പ്രാർത്ഥന കൊണ്ടാണ് നിന്റെ മക്കൾ നന്നായിരിക്കുന്നത്. മതിയോ? അമ്മച്ചിയുടെ പ്രാർത്ഥനയോട് നിങ്ങൾ നന്നായി. ഇപ്പൊ നിങ്ങളുടെ പ്രാർത്ഥന അമ്മച്ചിയുടെ പ്രാർത്ഥനയോട് ഓടുന്നു, നിങ്ങൾക്ക് പ്രാർത്ഥനയില്ല, അപ്പൊ നിങ്ങളുടെ മക്കൾ നന്നാകത്തില്ല. ഹലോ, அம்மா ஜெபத்துல நீங்க நல்லா இருக்கீங்க. இனி உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா யார் ஜெபிக்கணும்? நீங்க ஜெபிக்கணும். அந்த பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டுமானா அந்த பிள்ளைகளை ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் தேவனை நோக்கி ஜெபிக்கவும் தேவனை துதிக்கவும் தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு பிள்ளைகள் தங்கள் ஆத்மாவை ஆயத்தப்படுத்திக் கொண்டா டபுள் போர்ஷன் ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் பெறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபித்தது போதும்.
உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, அம்மா நீ ஜெபம் பண்ணு, உனக்கு நீ ஜெபம் பண்ணு. எப்பா உனக்கு நீ ஜெபம், உனக்கு உன் பைபிளை எடுத்து நீ படி, உன் ஆத்துமாவுக்காக நீ வந்து, நீ ஞான ஸ்நானம் பெறு, நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறு, நீ அந்நிய பாஷை பேசு, நீ கர்த்தருக்கு கொடு. அதே வீட்டுல அப்பா அம்மா கொடுப்பாங்க, பிள்ளைகள் கொடுக்காது. அப்பா அம்மா நல்லா கொடுக்கிற அப்பா அம்மா இருப்பாங்க, பிள்ளைகள் கஞ்சம் பிசினார்களாக இருப்பாங்க. அப்பா அம்மா கொடுக்கிறது அவங்களுக்கு ஆசீர்வாதம், நீ கொடுக்கிறது உனக்கு ஆசீர்வாதம். அப்பா அம்மாவும் கொடுக்கணும், பிள்ளைகளும் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு பாருங்க. அந்த கொஸ்டின் உங்க முன்னாடி கொண்டு வரும் பொழுது அப்பா அம்மாவும் போடுறாங்க, பிள்ளைகளும் போடுறாங்க, எல்லாருக்கும் போட ஒரு சான்ஸ். நாளைக்கு நீங்களும் அப்பா அம்மா ஆவீங்க. அப்ப வேதத்தின் ஒழுங்கின்படி பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒரே மாதிரியாக தேவனை எல்லாவற்றிலும் பின்பற்றும். இதற்கு பெற்றோர்கள் மாதிரியாக இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து இந்த கிரியை செய்யத்தக்கதாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்திலே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று உபாகமத்தின் புஸ்தகம் முழுவதிலும் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை மறுபடியும் அந்த ஜனங்களுக்கு போதித்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்து நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது முதல்ல நாம் பார்த்தது ஒபே காட், தேவனுக்கு கீழ்ப்படிவு, பெற்றோரும் பிள்ளைகளும் கீழ்ப்படிவு. இரண்டாவதாக தேவனுக்கு பெற்றோரும் பிள்ளைகளும் பயப்பட வேண்டும். நீதிமொழி 24, 21, 22 வாசிக்கும் பொழுது, என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரருடைய கலவாதே, சடுதியில் அவருடைய ஆபத்து எழும்பும், அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நடக்கணும். ராஜா என்பது சட்டம், தேவனுக்கு பயந்து நடக்கணும், தேசத்தின் சட்டத்துக்கு பயந்து நடக்கணும். தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க சட்டத்துக்கு பயந்து நடப்பாங்க. அப்படி நடக்கிறவங்க கலகக்காரருடைய நடக்க மாட்டாங்க. இந்த தேவனுக்கு பயப்படாமல், பெற்றோருக்கும் பயப்படாமல், சட்டத்துக்கும் பயப்படாமல் நடக்கிறவங்க கலகக்காரோடு நடந்து சடுதியில் அவர்களுக்கு ஆபத்து எழும்பும், அவருடைய சங்காரத்தை அறிந்தவன் யார் என்று வேதம் சொல்கிறது. கண்டிப்பா அவனுக்கு பட்டயம் வரும். அந்த பட்டயம் எப்பொழுது வரும் என்று தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு அடுத்து பாருங்க, பிரசங்கி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கும் பொழுது ஃபிகரேட்டிவா ஒரு காரியத்தை சாலமோன் மூலமாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தாரப்படாததற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி வெள்ளசாலிகள் கூனி போய் எந்திர மலைக்கிறவர்கள் கொஞ்சமானால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்ப்பவர்கள் இருந்து போவதற்கு முன்னும், எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீழ்வார்த்தை கனிகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும், மேட்டுக்கான அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியின் பாரமாகி பசுத்தீவனம் அற்று போகாததற்கு முன்னும், மனுஷன் நித்திய வீட்டுக்கு போவதனாலே துக்கம் கொண்டாடினவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும், வெள்ளி கயிறு கட்டிவிட்டு பொற்கினி நசுங்கி ஊட்டின் அருகே சார் உடைந்து துறவண்டையில் உருளை நுழைங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாழ்ந்த பிராயத்திலே நினை என்று பிரசங்கி சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப சொல்றதா புரிஞ்சா உங்களுக்கு? வெள்ளி கயிறு கழுவி விட்டு பொற்கினி நசுங்கி ஊட்டின் அருகே சார் உடைந்து, என்ன அது? இது வந்து ஹீப்ராயிக் ஃபிகரேட்டிவ் ஸ்பீச் என்று சொல்வார். எபிரேய ஜனங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ். இந்த லோக்கல் லாங்குவேஜ்ல ஒரு மனுஷனுக்கு வயசாகும் போது என்ன சம்பவிக்கிறது என்பதை அங்கே சொல்லி இருக்கிறார். முதல்ல பாருங்க, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், வயசாகும் பொழுது தீங்கு நாட்கள் தொடங்குகிறது. மனுபுத்திரருக்கு இருக்கிற பிரச்சனை வரும்.
அப்படிப்பட்ட நாட்கள் வரும் பொழுது இளமை பருவத்தில் செய்த அநேக காரியங்கள் எல்லாம் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று மனுஷன் சொல்லுவார். இதற்கெல்லாம் முன்னாடியே நாம திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பேருக்கு வயசான பிறகு அறிவு வரும். எப்படி? வயசான பிறகு வருகிற அறிவு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எந்த பக்கம் திரும்பி பண்ணுகிறாங்க அவனுக்கே தெரியாது. வேதம் அப்படி சொல்லவில்லை. வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகர்த்தரை நினை. எப்படி? சூரியனும் வெளிச்சமும் சந்திர நட்சத்திரங்களும் அந்த ஆரப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னா கண்ணு வந்து பார்த்தா சூரியன் ஒரு மாதிரி மங்கி தெரியும், நட்சத்திரங்கள் மங்கி தெரியும், சந்திரன் மங்கி தெரியும், சூரியன் இருந்து போனது மாதிரி அந்த காலமானது போல தெரியும். அந்த வயசு வர்றதுக்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னும், மழைக்கு முன்னாடி பாருங்க மேகங்கள் திரும்பி திரும்பி வரும். இதே மாதிரி உடம்புல சுகவீனங்கள் பலவீனங்கள் திரும்பி 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 வருவதற்கு முன்னாக வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. வீட்டு காவலாளிகள் யாரும் சொல்லி தெரியுமா? Ants of the body. Ants. The ants தான் வீட்டு காவலாளிகள். இந்த தோல் கைகள் இவங்களை தான் வீட்டு காவலாளிகள் என்று எங்களுடைய பாஷையில சொல்லப்படுது. இவங்க தள்ளாடுறதுக்கு முன்னாடி கையில பலன், தோள்பட்ட பலன். பாருங்க, மனுஷன் வீரனாக இருந்தா தோல் வலிமை சொல்லுவார். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தோல் வலிமை. அப்ப பலகீனமாக்கும் போது தோல் பலன் என்ன செய்துரும்? குறைஞ்சிரும். இதுதான் வீட்டு காவலாளிகள். 2, வீடு என்று சொல்வது நம்முடைய சரீரத்தை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வெள்ளசாலிகள் கூனி போய். வெள்ளசாலி என்று சொல்வது ஸ்ட்ராங் மேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கால்கள். இந்த 2 கால்களும் தன் சரீரத்தை சுமப்பதற்கு பலன் இல்லாமல் பலன் குறையும் பொழுது வெள்ளசாலிகள் ஸ்ட்ராங் மேன் பலகீனமாகிறார். வயசு போக போக 2 காலம் என்ன செய்யுது? வலியெல்லாம் தொடங்கி பலகீனமாகி விடுகிறது. அடுத்து எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. கிரைண்டர்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிரைண்டர் யாரு? பல்லு. எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் பல்லு நிறைய விழுந்துட்டு அங்கெங்கயோ 1, 2 நிற்கும். மரத்தில் நிக்கிற மாதிரி 1, 2 பல்லு நிக்கிறதுனால எந்திரம் இப்ப ஒரு அரிசி வாரி வாயில போட்டோ, ஒரு முறுக்கு எடுத்து கடிச்சோ, இப்படி எல்லாம் சாப்பிட முடியாம கொஞ்சமானபடியால சாப்பாடு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். அடுத்து பாருங்க, பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருந்து போகிறதுக்கு முன்னும். பலகணி வழியாய் பார்க்கிறது யாரு? கண்ணு. 2 கண்ணும் பலகணி வழியாய் ஜன்னல் வழியா வெளியே பார்க்கறது பாத்தீங்களா? அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்து பலகணி வழியா வெளியே பார்த்தாலும் ரோட்ல போகணும்னு செய்யாது, தெரியா. இப்படிப்பட்ட நாட்கள் வருவதற்கு முன்றும் அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு. தெருவாசல் என்று சொல்வது வாயையும் காதையும் சொல்லுது. காது நல்லா கேட்காது. தாதா சாப்பிட்டியா? இப்ப போகல. சாப்பிட்டியா தாத்தா? காது கேட்கல, வாயில நல்லா பேச முடியல. ஆகைப்படியால அந்த டோர் எல்லாம் அடைஞ்சிடும். அடுத்து 7 என்ன சொல்றது பாருங்க. குருவின் சத்தத்திற்கு எழுத வேண்டியதாகி கீழவார்த்தை கனிகள் எல்லாம் அடங்கி போகாததுக்கு முன். அதாவது சின்ன ஒரு சத்தம் கேட்ட உடனே டக்குனு எழுப்பிடுவாங்க. சின்ன ஒரு சத்தம் கேட்ட உடனே யார் 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 வரா அப்படி கேட்பாங்க. இப்படி சின்ன சின்ன சத்தத்துக்கெல்லாம் அவங்க எழுத வேண்டியதாக இருக்கு. அடுத்து மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி. இந்த வேகம் என்று சொல்வது மேட்டுக்காக அச்சம் உண்டாகி என்று சொன்னால் மேலான பகுதிக்கு சொல்வது. அது ஒரு ஆத்மா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிற நாட்கள் வரும் பொழுது அவங்களுக்கு மரண பயம் உண்டாகிவிடும். இதைத்தான் மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வயசு போயிட்டே இருக்குது, மரண பயம் உண்டாகிவிட்டது. இந்த பயம் உண்டாகி வழியில போகிற எல்லாவற்றையும் குறித்து அவங்களுக்கு பயம் உண்டாகும்.
சொல்லப்பட்டிருக்கிறது, வெற்றிக்கிளி மாறமாகி பசி தீவனம் அற்று போவதற்கு முன்னும் மனுஷன் வாதுமை மரம் பூ பூத்து, வாதுமை மரம் என்னது? தலைமுடி நரைச்சி முடியெல்லாம் தொலைஞ்சி அங்கங்கயா நிற்கும். வாதுமை மரம் பாருங்க, அடிக்கடி எல்லாம் இழந்து திரும்ப பூக்கும், திரும்ப தொழியும், திரும்ப பூக்கும். அதைத்தான் வாதுமை மரம் என்று தலை சொல்லப்பட்டிருக்கிறது. முடியெல்லாம் தொலைஞ்சி முடியெல்லாம் நரைச்சி பூ பூத்து அடுத்த எழுதப்பட்டிருக்கிறது, வெள்ளி கயிறு கட்டி விட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊட்டின் அருகே சார் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி. இவைகள் எல்லாமே ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்பு. முதுகெலும்பு அப்புறம் தலை சுருங்குகிறது. அங்கு பிக்சர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹார்ட். ஊட்டின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹார்ட் தன்னுடைய ரத்தத்தை ரொம்ப பம்ப் பண்ணாது, கொஞ்சம் தான் பம்ப் பண்ணும். கிட்னி தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யாது. மனுஷனுடைய உயிர் கிட்னியில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது, உலகம் அதை நம்புகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிட்னி நசுங்கி உயிர் வெளியே வருமா? இதைத்தான் இங்கே வெள்ளி கயிறை கற்றுவிட்டு பொற்கிணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஊட்டின் அருகே சால் உடைந்து துறவண்டில் உள்ளே உடங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு திரும்புவதற்கு முன்னே உன் வாலிப பிராயத்தில் தேவனை நினை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மரணத்தை யாரும் ஜெயிக்க முடியாது. மரணத்தை ஜெயித்து எழுப்பின ஒரே ஒருவர் தான். நாம் எல்லாரும் மரணத்தின் வழியாக கடந்து போக வேண்டும். ஆனா மரணத்தை அற்புதமாக மேற்கொள்ளுகிற சக்தியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வச்சிருக்கீங்க, என்ன செய்வீங்க? இப்பதான் எல்லாரும் ஹார்ட் அட்டாக். உங்க வீட்டுல ஒருத்தருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தா நீங்க என்ன செய்வீங்க? சரி, நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு நெஞ்சு வலி வந்துட்டு, கேஸ்னால வந்தோ அட்டாக்கோ நெஞ்சு வலி வந்துட்டு, என்ன செய்வீங்க? நெஞ்சு வலி வந்த உடனே முதல்ல உங்களுடைய தோல் பலம் குறைந்து மூச்சு விட்டு விட்டோ ஒரேடியாகவோ மூச்சு விட கஷ்டப்படும் பொழுது நீங்க முதல்ல செய்ய வேண்டிய வேலை உங்க ட்ரெஸ் வேகமா அவுட்டுறோம். உங்க ட்ரெஸ் வேகமாய் திறந்துட்டு வேகமாய் அவுத்துட்டு வீட்டுக்குள்ள இருந்தா ஜன்னல் எல்லாம் திறந்து அது வெளியே வந்து நல்ல காற்று வரக்கூடிய இடத்துக்கு வந்துடும். நம்பர் 1. 2, வேகமா இருமணும். அப்படி இருமணும். வேகமா இருமும் பொழுது உங்களுடைய லங்ஸ்ல காற்று போகாம அடைபட்டு இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாய் காற்று போக தொடங்கும். சுவாசம் நார்மல் வரும் வரையிலும் இருமிட்டே இருக்கணும். நல்லா இருமணும். எவ்வளவு இரும முடியுமோ அவ்வளவு வேகமா இருக்கும். அது மேல முடிந்தா ஒரு ஆஸ்பிரின் டேப்லெட் எடுத்து நாக்கடி வச்சு தண்ணி கொடுத்து டேப்லெட் கொடுக்கூடாது. தண்ணி கொடுக்காம ஒரு ஆஸ்பிரின் டேப்லெட் உடனடியாக கொடுக்கணும். நல்ல காரணமான இடத்துக்கு வந்துடும். இவ்வளவு செய்தீங்கன்னாலே நீங்க அடுத்த 1 மணி நேரம், அதாவது கோல்டன் பீரியட் சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக் வந்து 1 மணி நேரத்துக்குள்ள அவங்களை நீங்க ஆஸ்பத்திரி கொண்டு போவதற்கு முன்னாடி இந்த காரியங்களை வேகமாக செய்யலாம். அதுக்கு மேல அன்கான்சியஸ் ஆயிட்டா ஹார்ட் அடிச்சிடும், நல்லா அமுக்கி விடும். அது 1 நிமிஷத்துக்கு இத்தனை முறை இருக்கு, 100 முறை நல்லா அமுக்கி அவங்களை பண்ணலாம். ஆனா நீங்க தனிமையா இருக்கும்போது இந்த மாதிரி வந்த அப்படின்னா முதல் வேலை வேகமா என்ன செய்யணும்? இருமணும். முடிந்த அளவு பெருசா நல்லா இருமுனீங்கன்னா உங்க சுவாசம் மறுபடியும் நிச்சயம் போயிடும். இவ்வளவு தெரியாதனால நிறைய பேரு ஹார்ட் அட்டாக் நினைச்சிருக்கிறாங்க, மறித்திருக்கிறாங்க. இப்படி தேவனுக்கு பயப்படுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க. இந்த 2 காரியத்தையும் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில முதலாய் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தை போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். தேவனுடைய போதகத்தையோ அதுக்கு அடுத்தபடியாக என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே,
அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமாக முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணையுமாய் இருக்கும். சரப்பணைனா என்னது? நெக்லஸ். கழுத்துக்கு நெக்லஸா இருக்குமா? தகப்பனுடைய புத்தியை கேட்டு தாயின் போதகத்தை தள்ளாமல் இருந்தால் அவைகள் சிரசுக்கு அலங்காரமான கிரீடமும் கழுத்துக்கு நெக்லஸுமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுது. ஒரு காட்லி ஃபேமிலியில, ஒரு தேவனுக்குரிய குடும்பத்தில, பெற்றோரை போல் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தில அந்த பிள்ளைகள் முதலாய் செய்ய வேண்டியது தேவனை நேசித்து அவரை கீழ்ப்படியணும். இரண்டாவது, பெற்றோரை அவருக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோருக்கு பயந்து, பெற்றோருடைய கற்பனைகளை பிள்ளைகள் ஞானமாய் கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு காரியம் தெரியுமா? முட்டாள் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆலோசனை சொல்வது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிள்ளைகளை சத்தமா சொல்லுங்க. Stupid son giving prudent things to their parents. பாருங்க, பிள்ளைகளுடைய ஆலோசனை பெற்றோர் கேட்பாங்க. எப்ப கேட்பாங்க தெரியுமா? பிள்ளைகள் நல்லா படிச்சு, நல்ல புத்திசாலியா இருந்து, நல்லா காரிய சமர்த்தனா இருந்து, நல்லா வளர்ந்து வருகிறா அப்படின்னா பிள்ளைகள் சொல்றது யாரு கேட்கும்? பெற்றோர் கேட்பாங்க. சோம்பேறியா இருந்து, ஒழுங்கா படிக்காம, எல்லா பாடத்தையும் போட்டு விட்டுக்கிட்டு, மேல அடுத்த படியில கால் வைக்க முடியாம, இந்த படியிலே தடுமாறி அப்படி இருந்துட்டோம். அப்பாவுக்கு அம்மாவுக்கு அவங்க சொல்ற ஞானத்தை பாத்தீங்கன்னா இனி ஒரு நீதிமொழிகளே எழுதலாம். இன்னொரு புதிய நீதிமொழிகளை எழுதி பைபிள சேர்க்கத்தக்கதாக படாபடா பார்த்து பெருசா பேசுகிற பிள்ளைகளை பார்த்தா தேவனுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, உங்களுக்கும் பிடிக்காது. அப்படிதானே? அல்லேலூயா. ஏன் அப்படின்னா பைபிள்ல தகப்பனே உன் மகனுடைய புத்தியை கேள், தாயே உன் மகனுடைய புத்தியை கேளு சொல்லாமல், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருடைய புத்தியை செய்யுங்க, கேளுங்க, அப்பாவுடைய புத்தியை கேளு, அம்மாவுடைய புத்தியை கேளு என்று வேதம் சொல்லும் பொழுது, இங்க தலைகளாக ரிவர்ஸ் ஆர்டர் இருக்கும் பொழுது அவன் தேவனுடைய நன்மைகளை அல்ல, தேவனுடைய தீமைகளை அவன் தன் வாழ்க்கைக்கு நேராக அவன் எடுத்துக் கொள்கிறான். யாத்திராகமத்தின் புத்தகம் 20:12 வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா. அப்பா அம்மாவை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதான் பெற்றோருடைய கனத்தை சுமந்து செல்கிற பாத்திரங்களாக பிள்ளைகள் இருக்கிறார். ரெண்டு, அப்பா அம்மா சொல்லுகிற புத்தியை பிள்ளைகள் கவனமாய் கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மூன்று, லேவியராகமம் 19:3 எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 19:3 எல்லா பிள்ளைகளும் வாசிங்க சத்தமா. எங்க இருக்கு தெரியுமா? லேவியராகமம் 19:3 உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். சத்தமா சொல்லுங்க. உங்களில் அவனவன் தன் தன் தகப்பனுக்கும் தன் தன் தாய்க்கும் பயந்திருக்க கடவுள். அந்த காலத்துல எல்லாம் அப்பா அம்மா பார்த்தா பிள்ளைகள், அப்பா பார்த்தா பிள்ளைகளுக்கு பயம், அன்பு மட்டுமல்ல, கனம் பண்ணுவாங்க, கீழ்படிவாங்க. அப்பா அம்மாவை பார்த்தா ஒரு பயம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அது என்னது இல்லை, அப்பா அம்மாவை பார்த்து பயம் இல்லை. எழுதப்பட்டு இருக்கிறது, அவனவன் தன் தகப்பனையும் தாய்க்கும் பயந்து இருக்க கடவுள். அல்லேலூயா. பெற்றோருக்கு பயப்படுகிற பயம் இல்லை அப்படின்னா ஆவிக்கிற வாழ்க்கை ஒட்டோட்ட ஆகாது என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 6:20 சொல்லப்பட்டிருக்கிற என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகளை எப்பொழுதும் உன் இதயத்தில் அணிந்து உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னுடைய சம்பாஷிக்கும். கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியை ஜீவ வழி, அது உன்னை. பாருங்க, ஏன் தேவன் அப்பா சொல்ல கேளு அம்மா சொல்ல கேளு சொல்ற அப்படின்னா பின்னால் இருக்குது, அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவை உடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். என்ன அர்த்தம்?
அப்பா அம்மா சொல்றது கேட்காத பிள்ளைகள் அதிகமா போய் மாற்ற இடம் எங்க தெரியுமா? எங்க பொம்பளை கிட்ட போய் மாட்டிக்குவான், லேடிஸ் கிட்ட போய் மாட்டிக்குவான். நல்ல லேடிஸ் அல்ல, மோசமான லேடிஸ், இச்சகம் பேசும் நாவினுடைய பரஸ்திரியிடத்துல போய் நீ மாட்டிக்கொண்டு உன்னுடைய மகிமையை நீ அவளுக்கு இழப்பதற்கு அந்த நாட்கள் வருவதற்கு முன்பதாக உன் பெற்றோருடைய சொல்லை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் பாருங்க, வளர்ந்து வரும்போது தங்கள் சொந்த அறிவில் கெட்டுப்படுவாங்க. அதனாலதான் பைபிள்ல தேவனை அறிகிற அறிவும் பெற்றோர்கள் கொடுக்கிற அறிவிலையும் பிள்ளைகள் வளர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.